கோயம்புத்தூர் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வாங்க இன்னைக்குள்ள வீடியோ என்னன்னு பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு நாம எஸ்ஆர் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் கொடுத்திருக்கிற கோவை புத்துணர்வு மற்றும் வளர்ச்சிக்கு ஒரு அறிமுகம் குறிப்புகளை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இந்த குறிப்புகள்ல கோவையோட கலாச்சாரம், அப்புறம் முக்கியமான இடங்கள், தொழில் வளம் பத்தி எல்லாம் இருக்கு. எஸ்ஆர் பில்டர்ஸோட புது திட்டல் பத்தியும் சில தகவல்கள். இதை வச்சு கோயம்புத்தூரை பத்தி ஒரு புரிவலுக்கு வர முயற்சி பண்ணலாம். ஆமா, இந்த தகவல் தொகுப்பு கோவையோட பல நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுது. ஆனா ஒன்னு கவனிக்கணும், இது எஸ்ஆர் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸோட பார்வையில் எழுதப்பட்டது. ஏன் சில விஷயங்களை மட்டும் அவங்க ஹைலைட் பண்றாங்கன்னு யோசிக்கணும். சரி, அவங்க பார்வை வழியா கோவையை பார்க்கறது சுவாரஸ்யமா தான் இருக்கும். சரிதான். முதல்ல கலாச்சாரம், ஆன்மீகம் பத்தி என்ன சொல்றாங்க? கோவை கோவில்கள், அமைதி, ஒற்றுமையோட நகரம்னு சொல்றாங்க. மருதமலை முருகன் கோவில், மேற்கு தொடர்ச்சி மலை, அமைதி, பரந்த காட்சிகள் இதெல்லாம். அதே மாதிரி பேரூர் பட்டீஸ்வரர் கோவில், அதோட பழமை, கட்டிடக்கலை, அந்த வரலாற்று முக்கியத்துவம் அதையும் குறிப்பிடுறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சிஎஸ்ஐ இம்மானுவேல் குழந்தை இயேசு தேவாலயங்கள், அதோட அமைதி, சேவை பத்தி பேசுறாங்க. ஒப்பனக்கார வீதி மஸ்ஜித் வழியா அந்த பன்முகத்தன்மையில ஒற்றுமைக்கால காட்டுறாங்க. ஓ, அப்போ இது தற்செயலா செலக்ட் பண்ணலங்கிறீங்க? அப்படி தெரியல. கோவையுண்ட ஒரு மரியாதைக்குரிய நிலையான பிம்பத்தை உருவாக்க இது உதவும்னு நினைக்கிறேன். புதுசா முதலீடு செய்ய வர்றவங்களுக்கு ஒரு நல்ல சூழல் இருக்குன்னு காட்டுற மாதிரி. அப்போ இந்த இடங்கள் மூலமா கோவை எல்லைகளற்ற நம்பிக்கையை கொண்டாடுதுன்னு சொல்ல வராங்க இல்லையா? கரெக்ட், சரியா சொன்னீங்க. ஒரு சிட்டியோட ஆன்மீக கலாச்சார ஒற்றுமையை முன்னிலைப்படுத்தினா அங்க வாழ்ற மக்களோட மதிப்பீடுகளை சொல்ற மாதிரி இருக்கும். அது அந்த சிட்டி மேல ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்குள்ள. இப்படி சில இடங்கள். ஆமா, இதுல முக்கியமா சிறுவாணி தண்ணியை பத்தி சொல்றாங்க பாருங்க. நாட்டிலேயே இனிப்பான தண்ணியா அது கோவை மக்களோட மனசு மாதிரி இனிமையானதுன்னு ஒரு ஒப்பீடு. இது கொஞ்சம் மிகையா தெரியுதுல்ல? ஆமா, கொஞ்சம் மிகைப்படுத்தல் இருக்கு. ஆனா இது ஒரு பொதுவான விளம்பர யுக்தி தானே. இயற்கையோட அழக மக்களோட குணத்தோட சேர்த்து சொல்றது, அது ஒரு இமோஷனல் கனெக்ஷன் கொடுக்கும். உண்மைதான், அந்த உவமை நல்லா இருக்கு. சரி, இப்ப கோவை வாழ்க்கை முறை, தொழில்துறைக்கு வருவோம். தென்னிந்தியாவின் ஜவுளி இதயம்னு சொல்றாங்க. ஆமா, விசைத்தறிகள், இன்ஜினியரிங் கம்பெனிகள், அந்த ஃபில்டர் காஃபி வாசனை, பொங்கல் கொண்டாட்டம், நிறைய விஷயங்களை தொடுறாங்க. இதுல பாரம்பரியம், புதுமை, கருணை இதெல்லாம் கலந்திருக்குன்னு சொல்றாங்க. கவனிச்சீங்களா? மக்களோட பண்புகளா, தொழில் முனைவு, நல்ல உபசரிப்பு, வலுவான விழுமியங்கள்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள், குறிப்பா தொழில் முனைவு, அந்த விழுமியங்கள், இதெல்லாம் ஒரு புதுசா வர்ற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு சாதகமா இருக்கும். முதலீடு செய்யறவங்களையோ வீடு வாங்க நினைக்கிறவங்களையோ ஈர்க்கும். இது வெறும் வர்ணனை இல்ல, இது ஒரு டார்கெட்டட் அப்ரோச். ஓ, அப்படியா? சரி, இந்த சித்திரத்தை எல்லாம் காட்டிட்டு எஸ்ஆர் பில்டர்ஸ் அவங்களை எப்படி அறிமுகப்படுத்திக்கிறாங்க? வெறும் பில்டர்ஸ்னு சொல்லலையாமே. ஆமா, அவங்க தங்களை கனவை செயல்படுத்துபவர்கள், மாற்றத்தை உருவாக்குபவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆட, அப்புறம் ஒரு அமைதியான புயல் உருவாகிறதுன்னு ஒரு வரி வேற இருக்கே. என்னது அது? புயலா? அதுதான் எனக்கும் தோணுச்சு. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு இது கொஞ்சம் மிகப்படுத்தப்பட்ட மொழிதான். புரட்சி, மாற்றம், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றாங்க. எதுக்கு? கவனத்தை ஈர்க்கத்தான், ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்க. இது ஏதோ சாதாரண பில்டிங் ப்ராஜெக்ட் இல்ல, ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுதுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்க முயற்சி பண்றாங்க. இது கிளாசிக் மார்க்கெட்டிங் தான். ஆனா என்ன மாற்றம், என்ன புரட்சின்னு சொல்லாம சஸ்பென்ஸ், விரைவில் உடையும்னு போடுறாங்க. இது ஆர்வத்தை தூண்டுறதுக்கு தானே? கண்டிப்பா, அதுதான் நோக்கம். அவங்க கான்டாக்ட் நம்பர் 7010005649, வெப்சைட் www.srbuilderstn.com எல்லாம் கொடுத்திருக்காங்க. அவங்களோட டேக்லைன் கூட உங்கள் கனவுகள் எங்கள் அடித்தளம்னு இருக்கு. ஆமா, அந்த தாரக மந்திரம் கூட பாருங்க, கனவையும் உறுதியான அடித்தளத்தையும் ஒன்னா இணைக்குது. அதாவது இமோஷனல் அப்பீல் அப்புறம் நம்பகத்தன்மை ரெண்டையும் ஒரே வரியில சொல்ல முயற்சி. ஆக மொத்தம் இந்த குறிப்புகள் படி பார்த்தா கோவைங்கிறது நம்பிக்கை, இயற்கை, தொழில், பாரம்பரியம் எல்லாம் சேர்ந்த ஒரு நகரமா தெரியுது. இப்போ எஸ்ஆர் பில்டர்ஸ் மூலியமா ஒரு புது அத்தியாயத்தை எதிர்பார்க்குதுன்னு சொல்ல வராங்க. ஆமா, நாம பார்த்த வரைக்கும் இது எஸ்ஆர் ஃபில்டர்ஸோட பார்வையை காட்டுற ஒரு ஆதாரம். கோவையோட ஒரு பாசிட்டிவ் இமேஜை உருவாக்கி அதன் மூலமா அவங்களோட புது ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நல்ல பேஸ்மெண்ட் போட முயற்சி பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். சரி, கடைசியா நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்,
ஒரு இடத்தை பத்தி தெரிஞ்சுக்க இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோட தயார் செஞ்ச ஆதாரங்களை மட்டும் நம்புறது போதுமா? இல்ல அந்த இடத்தை பத்தி முழுசா புரிஞ்சுக்க இன்னும் பல கோணங்கள்ல ஒருவேளை மாறுபட்ட கருத்துக்களையும் தேடி ஆராயணுமா? இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.